Hello students, good morning. This is previous slide. Viral disease are generally grouped into 4 types on the basis of the symptoms produced in the body organs. In this part, I talk about some common viral disease of human being are given in table. The first viral disease, the common cold. காமன் கோல்டுடைய காசிவ் ஏஜென்ட் வந்து ரைனோ வைரஸ். காமன் கோல்டு அப்படின்னா சாதாரண சளி அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நோய் வந்து எப்படி எந்த பகுதியை போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸு. ஸோ எந்த பிளேஸை போயிட்டு இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ், எப்படி இது பரவுது அப்படின்றத மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ். ட்ராப்லெட் மூலயமா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இதோடைய சிம்டம்ஸ், இதோடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா நாசல் கன்ஜெக்ஷன் அப்படின்னா மூக்கடைப்பு அண்ட் சோர் த்ரோட்டு, காஃபு, ஹெட்டுக்கு இதெல்லாம் இருக்கும். நாசல் கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும். நோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். சளி கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டையில் வந்து காயம் இருக்கிறது. காஃப் கண்டினியூவாக இரும்பல் இருந்துகிட்டே இருக்கிறது. ஹெட்டுக்கு ரொம்ப கடுமையான தலைவலி இருக்கும். இதெல்லாம் காமன் கோல்டோடைய சிம்டம்ஸு. நெக்ஸ்ட் வந்து மப்ஸை வந்து காமனாக நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா புட்டாளமை அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மப்ஸுடைய காமன் நேமு. இந்த மப்ஸ் வந்து எது மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வைரஸுடைய டிசீஸு. இதில் இந்த மப்ஸுடைய காசிவ் ஏஜென்ட் வந்து மப்ஸ் வைரஸ் ஆர் பேராமெக்சோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒன் ஆஃப் த ஆர்என்ஏ வைரஸ். சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து சலைவரி கிளான்ஸு. ஸோ சலைவரி கிளான்ஸு தான் இது போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து சலைவா அண்ட் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ். இது எது மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா சலைவா மூலயமா வந்து அதோடைய ட்ராப்லெட் வந்து ஒரு ஹெல்த்தி பர்சன் கிட்டேருந்து ஒரு அஃபெக்டட் பர்சன் கிட்டேருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும்பொழுது ஸோ இவங்க கண்டிப்பாக மப்ஸால் அஃபெக்ட் ஆகுறாங்க. இதோடைய சிம்டம்ஸ் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த பேரட்டிட் கிளாண்டுன்றது லார்ஜஸ்ட் சலைவரி கிளாண்டு. ஆல்ரெடி 11th டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் அப்படின்ற லெசனில் அந்த சாப்டரில் நீங்கள் இதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ சலைவரி கிளாண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சலைவரி கிளாண்டு இருக்குன்னா இந்த பேரட்டிட் கிளாண்டு இருக்குது. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு சலைவரி கிளாண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது பேரட்டிட் கிளாண்டு. ஸ்மாலஸ்ட் சலைவரி கிளாண்டு வந்து சப்லிங்குவல் கிளாண்டு. இங்கே நான் உங்களுக்கு இமேஜ் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலே பாருங்கள் லார்ஜஸ்ட் சலைவரி கிளாண்டு வந்து பேரட்டிட் கிளாண்டு, ஸ்மாலஸ்ட் சலைவரி கிளாண்டு வந்து சப்லிங்குவல் கிளாண்டு. இந்த பேரட்டிட் கிளாண்டு வந்து காதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. சப்லிங்குவல் கிளாண்ட் வந்து நம்மளுடைய நாக்கு இருக்கு இல்லையா அதுக்கும் அடியில் இருக்குதா சப்லிங்குவல் கிளாண்டு. இந்த ஜா போனுடைய சைடில் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் சப் மேண்டிபுலர் கிளாண்டு அப்படின்னா சப் மேக்சிலரி கிளாண்டுன்னு சொல்லுவோம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா சலைவரி கிளாண்டு. இந்த சலைவரி கிளாண்டு தான் பார்த்தீங்கன்னா மப்ஸால் அஃபெக்ட் ஆகுது. ஸோ மப்ஸால் அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே சலைவரி கிளாண்டு வந்து என்லார்ஜ் ஆகிருக்கும். என்லார்ஜ்னால் ஃபுல்லாக வந்து வீங்கி இருக்கும். ஸோ வந்து நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு பேபியோட இமேஜு. ஸோ இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக இருக்குது அவங்களுடைய சின்ன. இந்த ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சலைவரி கிளாண்டு ஃபுல்லாக வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகிருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் அவங்களுக்கு வீங்கி போன மாதிரி இருக்கும் ஃபேஸே. ஸோ இது மாதிரி இருக்கிறத நம்ம மப்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து வைரல் டிசீஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது மீசல்ஸ் அப்படின்றது நம்ம தமிழில் வந்து தட்டம்மை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதோடைய காசிவ் ஏஜென்ட் வந்து ரூபெல்லா வைரஸு அப்படின்லாம் பேராமெக்சோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். ரூபெல்லா வைரஸ் அண்ட் பேராமெக்சஸ் வைரஸ் இது வந்து மீசல்ஸுடைய வைரஸ். இதோடைய காமன் இது என்ன வைரஸ் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஆர்என்ஏ வைரஸ். இது வந்து எந்த பிளேஸை போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்கின்னு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கு இதெல்லாம் போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஒரு ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ். இது ட்ராப்லெட் மூலயமா ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இதோடைய சிம்டம்ஸ் வந்து சோர் த்ரோட்டு, ரன்னிங் நோஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் காஃபு, ஃபீவர் இதெல்லாம் வந்து இதோடைய காமன் சிம்டம்ஸு. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. அது வந்து ரெட்டிஷ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெட்டான ரேஷஸ் மேலே ஃபுல்லாக ஸ்கின்னு, நெக்கு, இயரு இது எல்லாத்துலேயும் இருக்கும். அதுக்கான இமேஜ் நான் உங்களுக்கு இங்கே இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து மீசல்ஸோடைய சிம்டம்ஸ் இதெல்லாம். அதுக்கடுத்தது வைரல் ஹெப்படைட்டிஸ்.
வைரல் ஹெப்படைட்டிஸ் உடைய காசிவ் ஏஜென்ட் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படின்ற வைரஸ்னால இது வந்து இது காஸ் ஆகக்கூடியது. இதோடைய சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து லிவரு. ஸோ இதோடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து பேரண்டல் ரூட்டு, பிளட்டு டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் இதனால் வந்து இது டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. பேரண்டல் ரூட் அப்படின்னா பெற்றோர் வழியாக வந்து வரக்கூடியது. பிளட்டு டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறது மூலயமா அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இதோடைய சிம்டம்ஸ் வந்து லிவர் டேமேஜ். ஸோ இது சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து லிவர். ஸோ இந்த லிவருக்குள்ள ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்ததுமே அது ஃபுல்லாக அந்த லிவரில் இருக்கக்கூடிய செல்ஸ், லிவர் செல்ஸை வந்து நம்ம ஹெப்படைட்டிக் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த செல்ஸை ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் பண்ணிவிடும். லிவரோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா லிவரில் வந்து ஆர்பிசி இருக்கக்கூடிய ஆர்பிசி ஃபுல்லாகவே வந்து உடஞ்ச இல்லை பிலிருபின் பிலிவெற்றின்ற ஜூஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து பிரேக் டவுன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதில் வெளியில் வரக்கூடிய அந்த எல்லோ கலர் லிக்விட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னு, நம்மளுடைய ஐ, இது எல்லாத்துலேயுமே போயிட்டு அது டெபாசிட் ஆகிடும். அதை நம்ம ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஜாண்டிஸ் இதோடைய சிம்டம்ஸு. அதுக்கடுத்து நாசியா அப்படின்றது குமட்டல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஐலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருக்கும். இதுவும் அதோடைய சிம்டம்ஸு. ஃபீவர் அண்ட் பெயின் இன் த அப்டமன் வந்து ரொம்ப சிவியரான ஒரு பெயின் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஹெப்படைட்டிஸ் பி உடைய சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு சிக்கன் பாக்ஸ். இதோடைய காசிவ் ஏஜென்ட் வந்து வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இது வந்து ஒன் ஆஃப் த டிஎன்ஏ வைரஸ். இதோடைய சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், ஸ்கின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். The mode of transmission is the droplet infections, direct contact. Droplet வந்து டைரெக்டாக வந்து கான்டாக்ட் ஆகும்பொழுது இது வந்து ஒரு ஹெல்த்தி பர்சன் கிட்ட ஒரு அஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. இதோடைய சிம்டம்ஸ் வந்து மைல்டு ஃபீவர் வித் த இச்சி ஸ்கின். மைல்டாக ஃபீவர் இருக்கும், ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதோடைய முக்கியமான இன்னொரு சிம்டம்ஸ் வந்து ரேஷஸ் இருக்கும் ஸ்கின்னு மேலே. அப்புறம் பிளிஸ்டர் இருக்கும். பிளிஸ்டர் அப்படின்னா கொப்புளங்கள்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஸ்கின்னு மேலே இருக்கும். இது வந்து சிக்கன் பாக்ஸுடைய சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு போலியோமைலிட்டிஸ்ன்றது ஒன் ஆஃப் த வைரல் டிசீஸ். இதோடைய காசிவ் ஏஜென்ட் வந்து போலியோ வைரஸ். இது வந்து ஒன் ஆஃப் த ஆர்என்ஏ வைரஸ். இதோடைய சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன்டெஸ்டைன், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். இன்டெஸ்டைன், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு எல்லாத்தையுமே இது போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். இதோடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் த்ரூ ஃபீக்கல் ஓரல் ரூட். இதோட சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், மஸ்குலர் ஸ்டிஃப்னஸ் அண்ட் வீக்னஸ், பேரலைசிஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். ஃபீவர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். மஸ்குலர் ஸ்டிஃப்னஸ், மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விரைப்பாக இருக்கிறது, ரொம்ப வீக்காக இருக்கிறது. பேரலைசிஸ் அப்படின்னா வலு போய் இருக்கிறது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். இதெல்லாம் வந்து போலியோமைலிட்டிஸ் உடைய சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு டெங்கு ஃபீவர். டெங்கு ஃபீவருடைய அனதர் நேம் வந்து பிரிக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஷார்ட் ஆன்சரில் டெங்கு ஃபீவர்னு கேட்காம பிரிக் போன் ஃபீவர்னு கேட்டாலும் அந்த டெங்கு ஃபீவர் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். டெங்கு ஃபீவருடைய காசிவ் ஏஜென்ட் வந்து டெங்கு வைரஸ் ஆர் ஃப்ளேவி வைரஸ்னு சொல்லலாம். DNV124 வைரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோடைய சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்கின்னு, பிளட்டு. ஸோ இது மூலயமா இந்த இடத்த ஸ்கின்னையும் பிளட்டையும் தான் இது அஃபெக்ட் பண்ணுது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து மஸ்கிட்டோ மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ மஸ்கிட்டோ வந்து ஒரு வெக்டாராக இருக்குது. எந்த மஸ்கிட்டோ அப்படின்னா ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னக்கூடிய ஒரு மஸ்கிட்டோ மூலயமா தான் இது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இதோடைய சிம்டம்ஸ் வந்து சிவியர் ஃப்ளூ லைக் இல்னஸ். ஃப்ளூ இருந்துச்சுன்னா எப்படி நமக்கு இருக்குமோ ஸோ அதே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். சடன் ஆன்செட் ஆஃப் தி ஃபீவர். உடனே பார்த்திங்கன்னா ஃபீவர் வரும். பெயின்ஃபுல் ஹெட்டேக்கு, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வலி தாங்க முடியாத அளவுக்கு ஹெட்டேக் இருக்கும். மசில்ஸு அண்ட் ஜாயின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். இது வந்து டெங்கு ஃபீவருடைய சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு சிக்கன் குனியா காசிவ் ஏஜென்ட் வந்து ஆல்ஃபா வைரஸ் டோகா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். இதோடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் மஸ்கிட்டோ வெக்டார், ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னக்கூடிய மஸ்கிட்டோ. ஸோ பாருங்கள் இதில் ரெண்டுத்துலேயுமே காசு ஏஜென்ட் அதோடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து சேம் வெக்டார் தான். ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட் இதோடைய சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர், ஜாயின்ட் பெயின், ஹெட்டேக்கு அண்ட் ஜாயின்ட் ஸ்வெல்லிங் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த சிக்கன் குனியாவுக்கும் டெங்குக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா டெங்கு ஃபீவராக இருந்துச்சுன்னா ஜாயின்ட்ஸ் ஒவ்வொரு ஜாயின்ட்ஸும் என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக வந்து பெயின் இருக்கும். ஆனால் வீங்கி
வீங்கி போயிருக்காது. ஆனால் சிக்கன் குனியா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வீங்கி போயிருக்கும், பெயினும் இருக்கும். ஓகேங்களா, இதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இது எதை டிஃபர் பண்ணி இந்த சிம்டம்ஸ் வந்து மாறும் அப்படின்னா காசிவ் ஏஜென்ட்டை டிபெண்ட் பண்ணி இதோடைய சிம்டம்ஸ் இருக்கும். Common cold is caused by more than 150 different strains of the rhinovirus. காமன் கோல்டு நம்ம நார்மலாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த காமன் கோல்டு வந்து எதனால் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ரைனோ வைரஸ்னால டிரான்ஸ்மிட் ஆகுது. ரைனோ வைரஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா இதிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வைரஸஸ் இருக்குது. 150 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா காமன் கோல்டில் ஆர்என்ஏ வைரஸ், இப்போ ரைனோ வைரஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் தென் ஆர்என்ஏ ஜீனோம் கீப் சேஞ்ச் டியூ டு த மியூட்டேஷன்ஸ். இதோடைய ஜீனோம் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ, இதோடைய ஜீனோம் வந்து ஆர்என்ஏவாக இருக்கிறதுனால மியூட்டேஷன்ஸால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஜீனோமை வந்து அது கண்டினியூவாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு சாதாரணமாக எந்த ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் இதுக்கு வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியல. அதாவது ஒரு வேக்சினை நம்மளால் ரெடி பண்ண முடியல. ஜீனோம் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான வேக்சினோ இல்லை ஆன்டிபயோட்டிக் ஏதாவது நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இது வந்து அதோடைய ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால காமன் கோல்டுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு வேக்சினுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு நிஃபா வைரஸ் அப்படின்ற நம்ம புக்கில் பார்த்துருப்போம். பேஜ் நம்பர் வந்து 111ல் நிஃபா வைரஸ் இஸ் த ஜூனோட்டிக் வைரஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஜூனோட்டிக் அப்படின்னாலே என்னென்னா ஜூனா அனிமல்னு அர்த்தம். இப்போ ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த அனிமல் டு ஹியூமன். அனிமல் மூலயமா ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸை தான் நம்ம ஜூனோட்டிக்னு சொல்லுவோம். ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னா எதனா ஒரு அனிமல் மூலயமா ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த கண்டாமினேட்டட் ஃபுட். இப்போ அனிமல்ஸ்ட்டு இந்த வைரஸ் இருக்கும். இந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு அனிமலு சாப்பிட்டுட்டு வச்சுருக்க எதுனா ஒன்று போயிட்டு நம்ம சாப்பிட்றது மூலயமா கண்டிப்பாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேட் மூலயமா இது அதிகமாக டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு இந்த நிஃபா வைரஸு. ஸோ பேட் வந்து சாப்பிட்டுட்டு வச்சுருக்க அந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால இந்த வைரஸ் வந்து நம்ம ஹியூமனுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்புறம் இந்த வாழை மரம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு அது உட்காந்துருக்கிறத பார்த்துருப்போம் இந்த பேட்டு நைட் டைமில். ஸோ காலையில் அது அந்த வாழை இலை மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அதோடைய வேஸ்டேஜெலாம் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதை சரியாக வாஷ் பண்ணாமல் சாப்பிட்றது மூலயமா ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த வைரஸ் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ ஹியூமன் ஒரு அனிமல் மூலயமா ஹியூமனுக்கு ஃபுட்டு மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த அனிமல் அஃபெக்டான அனிமலை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இது டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இன்ஃபெக்டட் பீப்புள் வந்து காஸ் ரேஞ்ச் இல்னஸ் ஃப்ரம் த ஏசிம்டமேட்டிக் அப்படின்னா எந்த அஃபெக்டடான ஒரு பர்சனுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது இந்த நிஃபா வைரஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அப்படின்னா சுவாச நோய், அதாவது சுவாசிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையே அஃபெக்ட் பண்ணும். ஃபேட்டல் என்செபலைட்டிஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய பிரெயின் இருக்குல்லையா, நம்ம மூளையே பார்த்திங்கன்னா வீங்கி போன மாதிரி ஆகிடும். அதான் வந்து இதோடைய சிம்டம்ஸு. மூளை வந்து வீக்க நோயின்னு சொல்லுவாங்க இதை. Swine flu was the first recognized in the 1919 pandemic and still circulate as the seasonal flu virus. ஃபஸ்ட்டு பெண்டமிக் ஸ்வைன் ஃப்ளூ வந்து ஒரு பெண்டமிக் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. பெண்டமிக் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு தொற்று நோயாக ஃபஸ்ட்டு 1919 தான் வந்து அங்கீகரிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் இந்த சீசனல் ஃப்ளூ, இந்த ஃப்ளூ இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சீசனல் டைமில் இந்த ரைனி சீசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ளூவால் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இன்னமும் வந்து இது வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸ்வைன் ஃப்ளூ இஸ் காஸ்டு பை த H1N1 வைரஸ் ஸ்ட்ரெயின். இது வந்து காஸ் பண்ணக்கூடிய வைரஸோடைய ஸ்ட்ரெயின் வந்து H1N1ன்னு சொல்லுவோம். இதோட சிம்டம்ஸ் இன்க்ளூட் த ஃபீவர், காஃப், சோர் த்ரோட்டு, சில்ஸு, வீக்னஸ் அண்ட் பாடி ஏக், இதெல்லாம் வந்து இதோடைய சிம்டம்ஸு. நெக்ஸ்ட் இதால் யார் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா சில்ட்ரன் அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. த எல்டர்லி ஆர் ரிஸ்க் ஃப்ரம் த சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ். இதனால் பார்த்திங்கன்னா கடுமையான
தொற்று அபாயமான நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. In this slide I explain the protozoan disease. Protozoan diseaseல நம்ம பார்க்க போகிறது எண்டமீபா ஹிஸ்டாலிடிகா. எண்டமீபா புரோட்டோசோவன்ஸில் பார்த்தீங்கன்னா 15 ஜெனரா புரோட்டோசோவன்ஸ் இருந்தாலும் இதில் ஹியூமன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது நிறைய இருக்குது. இப்போ புரோட்டோசோவன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான புரோட்டோசோவன்ஸ் இருக்குது. அதில் எல்லா புரோட்டோசோவன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஜெனரா புரோட்டோசோவன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹியூமனில் வந்து ஒரு பேரசைட்டாக இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதில் ஒரு புரோட்டோசோவன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம பார்க்குறது எண்டமீபா ஹிஸ்டாலிடிகா அப்படின்னக்கூடிய புரோட்டோசோவன்ஸு. எண்டமீபா ஹிஸ்டாலிடிகான்ற புரோட்டோசோம்ஸில் உள்ளே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா எண்டோசோம்ஸ் இருக்கும், வெளியில் ஃபுட் வேக்யூல்ஸ் இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய எதால் இதோடைய பாடி கவர் ஆகிருக்கு அப்படின்னா பிளாஸ்மோலெம்மா அப்படின்னு கூடிய ஒரு மெம்ப்ரெயின், இதோடைய மெம்ப்ரெயின் வந்து சுற்றி இதோட பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. வெளியில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தை நம்ம எக்டோபிளாசம்னு சொல்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் நம்ம எண்டோபிளாசம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதோடைய எது மூலயமா இது டிரான்ஸ்மிட் ஆகுது ஹியூமனுக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அமீபியசிஸ் இஸ் ஆல்சோ கால்டு த அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அமீபியசிஸ் அப்படின்னு சொன்னாலும் அமீபிக் டிசென்ட்ரின்னு சொன்னாலும் சேம் தான். இது நமக்கு 5 மார்க் அப்படின்னா ஷார்ட் ஆன்சரில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. அமீபிக் கோலிட்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் அமீபிகோலிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து அழுகி போகிறது தான் நம்ம கொலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அமீபிகோலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்டு பை த எண்டமீபா ஹிஸ்டாலிடிகா. இது வந்து எதை காஸ் பண்ணுது அப்படின்னா எண்டமீபா ஹிஸ்டாலிடிகா அப்படின்ற ஒரு புரோட்டோசோவன்ஸ் தான் இதை காஸ் பண்ணுது. விச் லைவ்ஸ் இன் த ஹியூமன் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஃபீட் ஆன் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் த பாக்டீரியா. ஹியூமனுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஃபுட்டை பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்டெஸ்டைனில் மியூக்கஸ் வந்து செக்ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். மியூக்கஸ் நம்மளுடைய இன்டெஸ்டைனில் பார்த்திங்கன்னா மியூக்கஸை செக்ரீட் பண்ணுறதுக்குன்னு செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த காப்லர் செல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து மியூக்கஸ் வந்து செக்ரீட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ இந்த மியூக்கஸை வந்து சாப்பிட்டு வளரக்கூடியதான் பார்த்திங்கன்னா எண்டமீபா ஹிஸ்டாலிடிகா அப்படின்னக்கூடிய செல்ஸு. ஸோ இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் பாரசிஸ் இஸ் த ட்ரோபோசோயிட். எந்த ஸ்டேஜில் இந்த புரோட்டோசோவன்ஸ் வந்து ஹியூமனை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் பாரசைட் அப்படின்னு கேட்டால் ட்ரோபோசோயிட் அப்படின்ற ஸ்டேஜில் மட்டும்தான் இது என்ன பண்ணுன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. எண்டமீபா ஹிஸ்டாலிடிகா எந்த ஸ்டேஜில் ஹியூமனை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ட்ரோபோசோயிட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இது ஹியூமனை அஃபெக்ட் பண்ணுது. விச் இதை பெனிட்ரேட் த வால் ஆஃப் த ஹோஸ்ட் இன்டெஸ்டைன். இது யாருடைய உடம்புல இருக்கோ அவங்க நம்ம ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹோஸ்டுடைய கோலன் அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் அர்த்தம். கோலனை பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா பெனிட்ரேட் பண்ணி உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடும். ஸோ செக்ரேட் த உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் அது ஹிஸ்டோலைட்டிக் என்சைம் அப்படின்ற என்சைம் வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ இது 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. எண்டமீபா ஹிஸ்டாலிடிகா நம்மளுடைய கோலனுக்குள்ளே என்ட்ரானதும் எந்த என்சைமை செக்ரீட் பண்ணும் அப்படின்னா ஹிஸ்டோலைட்டிக் அப்படின்ற என்சைம் வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அல்சரேஷன்ஸ், ப்ளீடிங், அப்டமன் பெயினை வந்து நமக்கு கொடுக்கும். அல்சரேஷன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய இன்டெஸ்டைன் ஃபுல்லாக வந்து காயமாக ஆகிறது. ஸோ ப்ளீடிங்னா காயமானதுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துலேருந்து பிளட் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லாக ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அப்டமன் பெயின் இருக்கும், ரொம்ப சிவியரான பெயின் இருக்கும். ஸ்டூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூல் அப்படின்னா நம்ம மோஷன்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக மியூக்கஸ்ஸு, பிளட்டு இது எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா டயரியா மாதிரி போகும். நெக்ஸ்ட் இதோடைய சிம்டம்ஸ் ஆஃப் அமீபியசிஸ் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் த டயரியா இருக்கும் டு த டிசென்ட்ரி வித் த பிளட் அண்ட் மியூக்கஸ் இன் த ஸ்டூல். டயரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மியூக்கஸு, பிளட்டு இது எல்லாமே சேர்ந்து லூஸ் மோஷன்ஸ் போயிட்டுருக்கும். இதான் இதோடைய சிம்டம்ஸு. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அமீபிக் டிசென்ட்ரியால் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அம்மா காலத்துலலாம் கேட்டோன்னா அவங்களாம் நிறைய பேர் வந்து லூஸ் மோஷன்ஸ் இது டயரியானாலே பயப்படுவாங்க. என்ன ரீசன்ஸ் அப்படின்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து எண்டமீபா ஹிஸ்டாலிடிகா இருந்துச்சு. ஸோ இதுக்கு எந்த ஒரு வேக்சின்ஸும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இந்த அமீபிக் டிசென்ட்ரி போச்சுனாலே வந்து இறந்து போயிடுவாங்க.
இப்போ இது எதனால டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளைஸ் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஹவுஸ் ஃப்ளைஸுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து மஸ்கா டொமஸ்டிகா அப்படின்னக்கூடிய ஒரு வீட்டு ஈன்னு சொல்லுவோம். ஹவுஸ் ஃப்ளைஸ் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆக்ட் அஸ் த கேரியர் ஃபார் த டிரான்ஸ்மிட்டிங் த parasites from the contaminated feces and the water. இது எது மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா கண்டாமினேட்டட் ஆன வாட்ரு ஃபீசஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலயமா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ மிச்ச எந்த ஒரு பொருளுமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னா எண்டமிபா ஹிஸ்டாலிடிகா அப்படின்ற புரோட்டோசோவன்ஸு கண்டாமினேட்டான வாட்ரு அண்ட் ஃபுட்டு இது மூலயமா வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருக்கேன். இதில் நம்மளுடைய கோலன் அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லுவோம். லார்ஜ் இன்டெஸ்டைனில் செக்ரீட் ஆகிற மியூக்கஸை சாப்பிட்டுட்டு ஸோ அந்த உள்ளே இருக்கிற நான் ப்ளூ கலரில் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த பேரசிட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரு ஆகுது. நம்மளுடைய கோலனில் இருக்கக்கூடிய செல்ஸ், இந்த செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மியூக்கஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த செல்ஸுக்குள்ளே உள்ளே வந்து இது ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுது. உள்ளே என்ட்ரான அந்த பேரசிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோலைட்டிக் அப்படின்ற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக ப்ளீடிங்கை வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுடுது. ஸோ ஃபுல்லாக அல்சரேஷன்ஸ் காஸ் ஆகிட்டு ப்ளீடிங் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ மியூக்கஸையும் பார்த்திங்கன்னா அதிகமாக செக்ரேட் பண்ணுது. இந்த இமேஜில் லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் இங்கே நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே எண்டமிபா ஹிஸ்டாலிடிகா உள்ளே என்ட்ராயிட்டு நம்மளுடைய கோலன் செல்ஸ்லாம் டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. எண்டமிபா ஹிஸ்டாலிடிகாவுடைய ஒரிஜினல் வியூ இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து அந்த பேரசிட்ஸு. இது ஆல்ரெடி நம்ம பிக்சரில் இமேஜில் இங்கே பார்த்துருப்போம். இதோடைய ஒரிஜினல் வியூ இது. African sleeping sickness is caused by the Trypanosoma species. ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸை காஸ் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரிப்பனோசோமா அப்படின்னக்கூடிய ஸ்பீஷியஸ். அதோடைய இமேஜ் உங்களுக்கு நான் இங்கே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ட்ரிப்பனோசோமா இஸ் ஜெனரலி டிரான்ஸ்மிட்டட் பை த பிளட் சக்கிங் சிசி ஃப்ளைஸ். இதில் டி வந்து சைலண்ட்டு. ஸோ இந்த ட்ரிப்பனோசோமா ஜென்ரலாக எதனால் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா பிளட்டு சக் பண்ணக்கூடிய ஒரு சிசி ஃப்ளைஸ்னால வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. சிசி ஃப்ளை அப்படின்னா மணல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. This trypanosoma species is the cause the sleeping sickness in man. மேனில் பார்த்திங்கன்னா இது அதிகமாக தூக்க வியாதியை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, எப்பவுமே கொஞ்சம் இன்ஆக்டிவாகவே இருப்பாங்க. இந்த ட்ரிப்பனோசோமாவால் அஃபெக்ட் ஆனவங்க இது வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தூங்கிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே. நெக்ஸ்ட்டு இது எத்தனை ஸ்பீஷியஸ் இதில் இருக்குது அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் இருக்குது இந்த ட்ரிப்பனோசோமாவில். அதில் ஃபஸ்ட்டு ஸ்பீஷியஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரிப்பனோசோமா கேம்பியன்சிஸ் இஸ் த டிரான்ஸ்மிட்டட் பை த க்ளோசினா பப்பாலிஸ் அப்படின்னக்கூடிய சிசி ஃப்ளைஸ்னால டிரான்ஸ்மிட் ஆகுது. அண்ட் காஸ் டு த கேம்பியன் ஆர் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இது நம்மளுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ட்ரிப்பனோசோமா கேம்பியன்சிஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய டிசீஸோடைய நேம் வந்து சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். செகண்ட் ஒன் ட்ரிப்பனோசோமா ரோடியன்சிஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த க்ளோசினா morsitus causing the rhodesians or the East African sleeping sickness. இதில் நம்ம பார்க்குற ட்ரிப்பனோசோமாவுடைய ஒன் ஆஃப் த ஸ்பீஷியஸ் தான் வந்து ரோடிசியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எது மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா க்ளோசினா மோர்சிட்டியஸ் அப்படின்ற ஒரு காசிவ் ஏஜென்ட்னால இது டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. ஸோ இந்த டிசீஸோடைய நேமை வந்து நம்ம ரோடிசியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். Trypanosoma cruzi is transmitted by a bug called the Triostoma megista. இந்த ட்ரிப்பனோசோமா குரூசி வந்து எதனால டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ஒரு பக்குனால டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. அந்த பக்குடைய நேம் வந்து ட்ரையோஸ்டோமா மெஜிஸ்டா அப்படின்றது அதோடைய நேமு. ஸோ இது டிரான்ஸ்மிட் ஆன அந்த டிசீஸோடைய நேம் வந்து அமெரிக்கன் ட்ரிப்பனோசோமியேசிஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்காவுடைய தூக்க நோயை வந்து ஏற்படுத்துது. இது நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாரி கொடுத்துட்டு ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிப்பனோசோமா குரூசி வந்து எதனால டிரான்ஸ்மிட் ஆகுது மேக்ஸிமம் இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுலாம் பார்த்திங்கன்னா சிசி ஃப்ளைனால டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. ஸோ இந்த ட்ரிப்பனோசோமா குரூசின்ற ஸ்பீஷியஸ் மட்டும் பக்குனால டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த பக்குடைய நேமு. ஸோ ஒரு ஸ்பீஷியஸ்லேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் ஏஜென்ட் இருக்கும். ஸோ அதோடைய நேம்லாம் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி படிச்சுக்கணும். ஸோ இது 1 மார்க் கொஷின்ஸ் அப்படி இல்லைனா ஷார்ட் ஆன்சரில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. Trypanosoma cruzi is transmitted by a bug called the Triostoma megista and cause
causes Chagas disease of the American trypanosomiasis. இந்த ட்ரிப்பனோசோமா க்ரூசி வந்து டிரான்ஸ்மிட்டர் எது மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா பக் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதோடைய பக்கோடைய நேம் பார்த்துருக்கோம், ட்ரையோஸ்டோமா மெஜிஸ்டா அப்படின்றது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காலா அசார். காலா அசார் அப்படின்றது ஒரு parasitsனால வரக்கூடிய டிசீஸு. காலா அசார் ஆர் விசரல் leishmaniasis is caused by Leishmania donovani அப்படின்ற ஒரு வெக்டார்னால இது நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. டிரான்ஸ்மிட்டட் பை த வெக்டார். வெக்டாருடைய நேம் என்ன அப்படின்னா பிளிப்போட்டோமஸ் அப்படின்ற ஒரு வெக்டார்னால வரக்கூடியது. அந்த பிளிப்போட்டோமஸ் உடைய காமன் நேம் வந்து சான்ஃப்ளை, மணலின்னு சொல்லுவோம். அது மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. இன்ஃபெக்ஷன் மேபி அக்கர் இன் த எண்டோத்தீலியல் செல்ஸ். இது எங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னா எண்டோத்தீலியல் செல்ஸில் அஃபெக்ட் பண்ணலாம். அதோடைய பிக்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். எண்டோத்தீலியல் செல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, பிளட் வெசல்ஸில் நம்ம பார்க்குறது தான் இது. பிளட் வெசல்ஸில் சிங்கிள் லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து நம்ம எண்டோத்தீலியல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். கேபிலரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எண்டோத்தீலியல் செல்ஸில் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரே ஒரு தின் லேயராக இருக்கும், சிங்கிள் லேயராக இருக்கும். ஸோ இந்த எண்டோத்தீலியல் செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ பிளட் வெசல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும் இந்த காலா அசார் வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து போன் மேரோ அண்ட் லிவர், லிம்ஃப் கிளாண்ட், பிளட் வெசல்ஸ் அண்ட் ஸ்ப்ளீன் இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இதில் உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்கேன், போன் மேரோடைய பிக்சர். போன் மேரோ இது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த செல்ஸை ஃபுல்லாகவே வந்து அஃபெக்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய லிவரில் இருக்கக்கூடிய ஹெபடிக் செல்ஸை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளீன் இருக்கு இல்லையா, ஸ்ப்ளீனுடைய பிளட் வெசல்ஸு. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிவிடும். அதுக்கடுத்தது லிம்ஃப் நோடு. லிம்ஃப் நோடு அப்படின்னா இது இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே டாட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து லிம்ஃப் கிளாண்ட் இது எல்லாமே. ஸோ நம்மளுடைய பாடியில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா லிம்ஃப் நோடு இருக்கும். ஸோ லிம்ஃப் நோடு வந்து அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய அக்குள் பகுதி, நம்மளுடைய இடுப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக லிம்ஃப் நோடு இருக்கும். ஸோ லிம்ஃப் நோடுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிளட் வழியாக நம்மளுடைய பாடியில் சர்க்குலேட் ஆகிருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம், பேத்தோஜன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணி கில் பண்ணுறது தான் இதோடைய வேலை. ஸோ இந்த லிம்ஃப் நோடில் வந்து நம்மளுடைய WBC செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மேக்ரோஃபேஜஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இது லிம்ஃபோசைட்டு, மேக்ரோஃபேஜ் இது எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லிம்ஃபோசைட் செல்ஸில் பார்த்திங்கன்னா அதில் 2 வெரைட்டி ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்கும். ஸோ அது எங்கே மெச்சூர்ட் ஆகுறதுன்றதை பொறுத்து அதோடைய நேம் இருக்கும். லிம்போசைட்ஸில் வந்து நம்ம 2 டைப்பாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று வந்து போன் மேரோவில் மெச்சூர்ட் ஆச்சு அப்படின்னா அந்த லிம்போசைட்டோடைய நேம் வந்து பி லிம்போசைட்டுன்னு சொல்லுவோம். போன் மேரோ பி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நம்ம பி லிம்போசைட்டுன்னு சொல்கிறோம். எல்லா லிம்போசைட்டுமே நம்மளுக்கு போன் மேரோலேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் ஒரு சிலது போன் மேரோலே ப்ரொடியூஸ் ஆகிட்டு போன் மேரோலே மெச்சூர்ட் ஆகும். ஸோ அது மாதிரியான லிம்போசைட்டை நம்ம பி லிம்போசைட்டுன்னு சொல்லுவோம். ஒரு சிலது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியில் தைமஸில் போயிட்டு மெச்சூர்ட் ஆகும். அது நம்ம டி லிம்போசைட்டுன்னு சொல்லுவோம். தைமஸ் வந்து நம்மளுக்கு கீழே ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம தைமஸில் போயிட்டு மெச்சூர்ட் ஆகிற லிம்போசைட் வந்து டி லிம்போசைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிம்போசைட்டு, மேக்ரோஃபேஜு இது மாதிரியான WBC செல்ஸ் எல்லாமே லிம்ஃப் நோடில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா பேத்தோஜன்ஸ் ஏதாவது நம்மளுடைய பாடியில் உள்ளே என்ட்ராகும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து நம்மளோட WBC செல்ஸை விட்டு அதை கில் பண்ணுறது தான் இதோடைய வேலை. நியூட்ரோஃபில்ஸ் செல்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் WBCயில். அந்த நியூட்ரோஃபில்ஸோடைய வேலை, அப்புறம் வந்து மேக்ரோஃபேஜ் இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்குது. என்ன கேரக்டர் அப்படின்னா பேத்தோஜன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பேத்தோஜன்ஸை ஃபுல்லாக முழுங்கி அதை டைஜஷன் பண்ணி வெளியில் அனுப்பிடும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், பாகோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். பாகோசைட்டோசிஸ் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை அப்படியே இன்டேக் பண்ணி அதை ஃபுல்லாக டைஜஷன் பண்ணி வெளியில் அனுப்புறது பாகோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு லிம்ஃப் கிளாண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஸோ லிம்ஃப் கிளாண்டு, லிம்ஃப் ஆர்கன்ஸு, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேமேஜ் பண்ணக்கூடியதான் காலா அசார். காலா அசார் வந்துச்சுன்னா நம்மளுடைய லிம்ஃப் கிளாண்ட் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுனால ஈஸியாக எல்லா டிசீஸுமே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய சிம்டம்ஸு. காலா அசார் சிம்டம்ஸ் இஸ் த காலா அசார் ஆர் வெயிட் லாஸ், அமோனியா,
ஃபீவர் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ளீன் அண்ட் லிவர். இதோடைய சிம்டம்ஸ், மெயினான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா வெயிட் லாஸ். ஸோ ரொம்பவே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பாடி வந்து வெயிட் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப லீனாக ஆகிட்டே வருவாங்க. இது வந்து இதோடைய மெயின் சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க. அனிமிக்காக இருக்கிறது அப்படின்னா என்னென்னா ரொம்ப டல்லாக இருப்பாங்க. ஸோ எதுவுமே அவங்களால ஆக்டிவாக செய்ய முடியாது. ஸோ அவங்களுடைய அனிமிக் அப்படின்னா ஆர்பிசி செல்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய ஆர்பிசி செல்ஸ் வந்து ரப்சர் ஆகிறதுனால தான் நம்ம அனிமிக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த சிம்டம்ஸ் வந்து ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ளீன் அண்ட் லிவர் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த இமேஜில் ஸ்ப்ளீன் லிவர்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய சைஸு நார்மல் சைஸை விட என்லார்ஜ்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ வீங்கி போன மாதிரி இருக்கும். இது வந்து இதோடைய சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு மலேரியா. Malaria is caused by the different types of Plasmodium species such as the Plasmodium vivax and Plasmodium ovale and Plasmodium malariae and Plasmodium falciparum. இது எல்லாமே வந்து மலேரியாவுடைய வெரைட்டிஸ். இது மலேரியாவுடைய சிம்டம்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா எது மாதிரியான ஸ்பீஷியஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அதோடைய சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ பிளாஸ்மோடியம் லைவ்ஸ் இன் த ஆர்பிசி ஆஃப் ஹியூமன் இன் த matured conditions. It is called the ட்ரோபோசோயிட்ஸ். இந்த பிளாஸ்மோடியம்ஸ் வந்து எது மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ட்ரோபோசோயிட் அப்படின்ற கண்டிஷன்ஸில் தான் வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து 1 மார்க் கொஷின்ஸ் நீட் எக்ஸாமில் ஆல்ரெடி இது கேட்டிருக்க கொஷின்ஸ். இது பிளாஸ்மோடியம் வந்து எந்த கண்டிஷன்ஸில் போயிட்டு ஆர்பிசியை போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது ட்ரோபோசோயிட்ன்ற ஸ்டேஜில் தான் வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த ஒன் பர்சன் டு அனதர் பை த பைட்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. அதாவது அஃபெக்ட் ஆன ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ மூலயமா இது வந்து ஹெல்த்தி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. அஃபெக்ட் ஆன அந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒருத்தவங்களை ஹெல்த்தி பர்சனை போய் பைட் பண்ணும்பொழுது அந்த சலைவா செக்ரேஷன் வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ எந்த கண்டிஷன்ஸில் இது ஹியூமனை போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ட்ரோபோசோயிட் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸில் தான் போயிட்டு இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ எடுத்ததுமே நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய மற்ற செல்ஸுக்கு இது என்டர் ஆகிறது கிடையாது. நம்மளுடைய பாடியில் வந்துமே பிளட் ஸ்ட்ரீம் வழியாக நம்மளுடைய ஹெப்படைட்டிக் செல்ஸுக்கு தான் உள்ளே ஃபஸ்ட்டு என்டர் ஆகுது. ஹெப்படைட்டிக் செல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய லிவர் செல்ஸ் தான் நம்ம ஹெப்படைட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே போயிட்டு அது மெச்சூர்ட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகி அந்த ஆர்பிசியை ஃபுல்லாக ரப்சர் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த லிவர் செல்ஸை ஃபுல்லாக ரப்சர் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்து தான் நம்மளுடைய ஆர்பிசிக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ லிவர் ஹெப்படைட்டிக் செல்ஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த புரோட்டோசோவன்ஸ், அந்த பிளாஸ்மோடியத்துடைய நேம் வந்து நம்ம மீரோசோயிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மீரோசோயிட்ஸ் கண்டிஷன்ஸில் தான் இது ஆர்பிசி பெனிட்ரேட் பண்ணி அது உள்ளே என்டர் ஆகுது. ஸோ இது என்டர் ஆனது ஸோ ஆர்பிசிலேருந்து வெளியில் வர மீரோசோயிட்ஸ் வந்து சம் டாக்ஸிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு நிறைய சிம்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மலேரியா லைஃப் சைக்கிளில் இதை கண்டினியூட்டியை நம்ம பார்க்கலாம்.